நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவுல மகர ராசிக்கான வாராசி பலன் பார்க்கலாங்க. மகர ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரகதியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ பேச்சுவார்த்தைகளை ரொம்ப கவனம் தேவை மகர ராசிக்காரங்களுக்கு. அப்படி பேச்சுவார்த்தைகளை கவனமா நீங்க எல்லாமே பண்ணீங்க அப்படின்னா பெரிய லெவலில் சக்சஸ் பண்ணலாங்க. இருந்தாலுமே இந்த வாரத்துல ஒரு 20ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவருடைய பாக்கியஸ்தானத்துல உச்ச பலம் பெற்று சஞ்சாரிக்க போகின்றார். அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தொல்லைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே விலகும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க மகர ராசிக்கு. அதனால இந்த டயத்தை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணுவீங்க. பாக்கியாதிபதி உச்ச பலம் பெற்று சஞ்சாரிக்க போகின்றார். புதுசா ஒரு வீடு நிலம் அமையணுமா, தாராளமா அமையும். புதுசா ஒரு வேலை வாய்ப்பு வேணுமா, வேலை வாய்ப்பு அமையும். உடல்நிலையில உடல்நிலை பிரச்சனை இருந்தா முன்னேற்றம் அடையும். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த உடம்பு சம்பந்தமான பிரச்சனைக்கு எந்த மருந்து போகலாம், யாரை தேடி போகலான்ட்டு ஒரு சின்ன ஒரு குழப்பத்தில் இருந்தீங்கல்ல மகராசிக்காரங்க, அது எல்லாமே தெளிவாயிடும். கரெக்டான வைத்திய முறைகள் கரெக்டா தெரியும். இந்த டாக்டர்கிட்ட போலாங்க, இங்க போனா எல்லாமே கரெக்டா வந்துடும் அப்படிங்கிற ஒரு பாதை உங்களுக்கு தெரியும். ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய சகோதரர் மூலமா நல்ல விஷயம் நடக்கும். உங்களுடைய தாய்மாமன் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. இதுக்கப்புறம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க. 8ஆம் அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவானும் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ண போறாரு. அப்போ தேவையில்லாத இந்த வீண் பிரச்சனைகள் சில விஷயங்கள் எல்லாமே வரப்போகுது. ஒரு அரசாங்கத்தின் மூலமா பிரச்சனைகள், தந்தையின் மூலமா சின்ன சின்ன தகராறுகள், தந்தையின் மூலமா பிரச்சனைகள் எல்லாம் வரப்போகுது. அதனால மகர ராசிக்காரங்க அப்பா கிட்டையோ இல்ல அப்பா வயசுல இருக்கிறவங்க கிட்டையோ தயவு செய்து பிரச்சனை வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுட்டீங்கன்னா அதன் மூலமா ஏதாவது பிரச்சனைகள், வில்லங்கங்கள், கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அதனால ரொம்ப சமாதானமா போயிட்டீங்க அப்படின்னா வேற லெவல் அந்த முன்னேற்றங்கள், உங்களுடைய முன்னேற்றங்கள் வேற லெவல் வருங்க. அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான். அதே 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த வாரத்துல 19ஆம் தேதி அந்த டயத்துல பாத்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ண போறாரு. இது வரைக்கும் தொழில இருந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே விலகி ஓடிடும். ஜவுளி கடை வச்சிருக்கவங்க, நகை கடை வச்சிருக்கவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த டயத்துல நிறைவேறும். இந்த வாரத்துல மகர ராசிக்காரங்க 16, 17 இந்த டைம் மிக மிக சிறப்பான நாள். இந்த நாள்ல தொழில வருமானம் அதிகரிக்கும். புதிய வேலை வாய்ப்புகளுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த டயத்துல உங்களுடைய வாக்கு வன்மையின் மூலமா எல்லா விஷயத்தையுமே நீங்க சாதிச்சுக்கலாம். புதுசா ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போறீங்களா, தாராளமா இந்த நாள்ல இன்டர்வியூ போங்க. புதுசா பிசினஸ்க்கு பேச்சுவார்த்தை நடத்த போறீங்களா, இந்த நாட்கள்ல போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க. அந்த பிசினஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுபடியே அந்த பிசினஸ் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய கான்ட்ராக்ட் எல்லாமே உங்களுடைய கைகளுக்கு சேரும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாள். அதனால இந்த நாளை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 18, 19 இந்த நாள்ல உங்களுடைய புதிய முயற்சிகளை வெற்றிகளை பார்ப்பீங்க. ஓகேங்களா? இளைய சகோதரர் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. சகோதரர்கள்ட்ட எப்பயுமே அனுசரணையா இருக்குங்க மகராசிக்காரங்க. அதன் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா 20, 21, 22 இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா வீடு வாகன சேர்க்கைகள் உண்டு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா வீடு வாகனம் வாங்குறதா வாங்குங்க, தாராளமா வாங்குறது ஏற்பாடுகள் பண்ணுங்க. சும்மாவாவது போய் ஒரு ஷோரூம்ல போய் பைக்கை பார்த்துட்டு வாங்க. அப்படி பார்த்துட்டு வந்தாலே போதுங்க மகர ராசிக்கு. இந்த டயத்துல உங்களுக்கு வாகனம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காரை பார்க்க போறீங்களா, ஷோரூம் போய் காரை கொண்டு பார்த்து ஃபுல்லா எல்லா டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுட்டு வாங்க. அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏன்னா பாக்கியாதிபதி உச்சம், தொழில் ஸ்தானாதிபதி ஆட்சி. அப்போ இந்த டைம் மகர ராசிக்கு மிக மிக சிறப்பு, மிக மிக சிறப்பு. இந்த டயத்தை தாராளமா யூஸ் பண்ணீங்க. ராசி அதிபதி வக்ரத்துல இருக்காரு. அப்போ கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்படி அமைதியா இருந்தீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரி எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கலாம். மிக மிக சிறப்பான ஒரு வாரம் இது அமைது. இதுவரைக்கும் மகர ராசிக்கான வாராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.